இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. ஆக்டர் ரஜினி அவர்கள் ரீசெண்டா பிரஸ் மீட் பண்ணும்போது கமல் அவர்களோட சேர்ந்து நடிக்கிற படம் பத்தி பேசியிருக்காரு. அதாவது நீங்களும் கமல்ஹாசன் அவர்களும் பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப இணைஞ்சு நடிக்க போறீங்களே, அந்த ஒரு படம் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜ் கமல் அண்ட் ரெட் ஜெயன் தயாரிப்புல நானும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறது உண்மைதான். பட் இயக்குனர் யாரு அண்ட் கதை என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. சோ இப்போதைக்கு 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். மத்த எல்லாமே இதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அப்ப இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படின்றது இன்னும் உறுதியாகல. ஏன்னா உறுதியா இருந்தா அதையுமே ஓப்பனா சொல்லியிருப்பாரு. ஏன்னா மற்ற விஷயங்களை ஓப்பனா சொல்லும் போது அதை சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ அப்போ மிகவும் எதிர்பார்க்கப்படுற அந்த ஒரு படத்துக்கு இயக்குனர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் கன்ஃபார்மா லோகேஷ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் சேர்த்து இன்னும் 2-3 டைரக்டர்ஸ் கிட்ட கதையை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ மேலோட்டமா ரெடி பண்ற அந்த ஒரு கதையில எது கரெக்டா வரும், 2 பேரோட கேரக்டர்ஸுக்கும் ஈக்குவலா மாசா இருக்கிற மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த டைரக்டரை தான் அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கலைன்னா வேற எந்த இயக்குனரால இந்த படத்தை இயக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஃபேன்ஸ்குள்ள பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் தரமான இயக்குனர்கள் ஏராளமா இருக்காங்க தான். பட் இப்போ இந்த 2 பெரிய ஹீரோஸை கமர்ஷியலா இயக்கிறதுக்கு தான் இயக்குனர்கள் கொஞ்சம் பஞ்சம். ஏன்னா சங்கர் அவர்கள் இருந்தாரு, பட் ஆனால் அவர் இப்போ ஃபார்ம்ல இல்லை. அண்ட் மணிரத்னம் அவர்களும் ஃபார்ம்ல இல்லை. ஃபார்ம்ல இருந்தா கூட அவர் கமர்ஷியலா பண்ண மாட்டாரு. தென் மார்க்கெட் வைஸா பண்ணக்கூடிய அட்லி அவர்களும் தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு லோகேஷ் அண்ட் நெல்சன் தான் ஹை பட்ஜெட் படங்கள் தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. தென் லப்பர் பந்து, மகாராஜா மாதிரி நல்ல படங்கள் கொடுத்த இயக்குனரை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அண்ட் அதர் லாங்குவேஜ்ல இருந்து ராஜமௌழி அவர்களால் பண்ண முடியும். பட் ஆனால் அவர் மகேஷ் பாபு படத்துல பிஸியா இருக்காரு. அண்ட் ஆல்சோ 2 தமிழ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் இணையறதால ஒரு தமிழ் இயக்குனர் இயக்குனா தான் கரெக்டா இருக்கும். பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான படத்தை கொடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடினா சங்கர், ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்களோட பேரை ஈஸியா சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ என்னதான் கூலி படத்துல லோகேஷ் அவர்கள் சொதப்பி இருந்தா கூட இப்போதைக்கு மார்க்கெட் வைஸும் சரி மற்ற விஷயங்களுக்கும் சரி ஒரு பெட்டரான சாய்ஸ் லோகேஷ் அவர்கள் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப இன்ஸ்டரா போலாம்னா டிராகன் படத்தை எடுத்து அஸ்வத் மாரிமுத்தை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் எடுத்த தேசிங்கி பெரியசாமி அவர்களை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கதை சொல்லி ஓகே வாங்கி அந்த படம் பிசிக்கலி நிறைய டிமாண்ட் பண்ற மாதிரி இருந்ததால் தான் டிராப் ஆச்சு. அந்த கதையில தான் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட சஜஷன்ஸ் என்னன்னா லோகேஷ், அஸ்வத் மாரிமுத்து, தேசிங்கி பெரியசாமி, லப்பர் பந்து டைரக்டரான தமிழரசன் பிச்சைமுத்து இவங்கள தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நேமும் அடிபட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு படத்தை இயக்க இவர் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற ஒரு தமிழ் டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.